இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல் அக்கௌண்ட்ஸ் டீல்ஸ் வித் இண்டிவிஜுவல் பர்சன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அசெட் இன்கம் அண்ட் கெயின். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னாவே ஆக்சுவலாக இதுக்கு ஏன் ரியல் அக்கௌண்ட் பேர் வந்ததுன்னா, பிஸ்னஸ் மூவ்னா கூட இந்த அசெட் நம்மக்கிட்ட, அதாவது பிஸ்னஸில் எந்த அசெட் இருந்தாலும் இந்த நிஜ உலகத்தில் வந்து ஒரு சந்தை மதிப்பு அதுக்கு இருக்குது, அதாவது மார்க்கெட் வேல்யூ இருக்குது இந்த உலகத்தில், ரைட்டாக? ஸோ இதை எப்போ வேணால் சேல் பண்ணி நம்மளால் காசாக்க முடியும். அதனால தான் இதுக்கு ரியல் அக்கௌண்ட்னே வந்தது. அப்போ இந்த ரியல் அக்கௌண்ட்னா பிஸ்னஸோட ஓனர்ஷிப்பில் இருக்கிற பிஸ்னஸுக்கு சொந்தமான நிஜமான பொருட்களை, உரிமைகளையும், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இந்த கணக்கில் வச்சாதான் இந்த அக்கௌண்ட்டு இது மாதிரி பேசிக்கில் உருவாச்சு. ஸோ இப்போது இது ரியல் அக்கௌண்ட்னா பார்க்க முடியும், தொட முடியும். ஸோ அதனால் பர்சன் இல்லை, எக்ஸ்பென்சஸ் நாமினல், அதாவது எக்ஸ்பென்ஸ் லாஸஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு, இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போது இதுதான் ஆன்சர். இது இன்கம் அண்ட் கெயினும் வந்து பார்த்திங்கன்னா நாமினல் தான். ஸோ அப்போ அசட்டுன்னு ரீசன் வந்து அசட்டை கம்ப்ளீட்டாக டீல் பண்ணுறது ரியல் அக்கௌண்ட் தான். ஸோ அப்போ ரியல் அக்கௌண்ட்னா என்ன? உண்மை, நிஜம், இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளால் பார்க்க முடியுது, நம்மளால் தொட முடியுது. அதாவது கேஷு, லேண்டு, பில்டிங், மிஷினரி இதெல்லாமே பார்க்கவும் முடியும், தொடவும் முடியும். அப்போ பிஸ்னஸோட அசட்டை அதுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஈவன் தோ பிஸ்னஸ்ஸு லாஸ் ஆனாலோ அண்ட் தென் பிஸ்னஸை க்ளோஸே பண்ணாலும் அதுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அதை நம்மளால் வந்து ஈஸியாக சேல் பண்ணி காசாக்க முடியும். அதனால தான் அதுக்கு பேர் ரியல் அக்கௌண்ட். தேங்க்யூ.